வணக்கம் மை டியர் தம்பி தங்கச்சிங்களா. என்னடா இது புதுசாக இருக்கே பிவைக்யூ அப்படின்ற வார்த்தை நிறைய பேருக்கு இருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படி என்னடா அந்த பிவைக்யூ நிறைய பேர் சொல்கிறாங்களே எனக்கு தெரியலையே அப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாக நோட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் வந்து கம்மியாக படிச்சிருப்பான் ஆனால் அதிகமாக மார்க் எடுத்திருப்பான். அதுக்கு காரணம் இந்த பிவைக்யூ. 80% மேலே நீங்கள் எப்பயுமே எடுப்பீங்க, பட் உங்களால் சன் டைம் எடுக்க முடியாமல் இருந்திருக்கும். பட் உங்கள் கிளாஸில் இருக்க வேற ஒருத்தர் எடுத்திருப்பான். அதுக்கு காரணம் பிவைக்யூ. எப்பவுமே ஃபெயில் ஆகிட்டே இருப்பான், சடனாக ஒன் டைம் வந்து பாஸ் ஆகிருப்பான். அதுக்கு காரணமும் இந்த பிவைக்யூ. ஸோ இந்த பிவைக்யூன்றது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் மெயின் ரியாலிட்டி. இதை வச்சு தான் நிறைய பேர் மார்க் எடுக்கிறாங்க, என்னையும் சேர்த்து. நானும் இதை மாதிரி தான் படித்து தான் மார்க் எடுத்தேன். ஸோ அந்த ட்ரிக்கை தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். அது இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்காக நீ அதிகமாக படிக்கிறதுக்கு ஆரம்பிப்பீங்க. அதுக்காக தான். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட ஹெல்ப்பால் மட்டும்தான் நம்ம சேனல் க்ரோ ஆகும். பெரிய பெரிய சேனல் மாதிரி நம்மளால் பே பண்ணி எதுவும் பண்ண முடியாது, சின்ன சின்ன க்ரோத் தான் இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் உங்களோட ஷேரால் மட்டும்தான் முடியும். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெய்லியும் 2-3 லைவ் போடுறோம், 2-3 வீடியோஸ் போடுறோம். பட் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப 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 ஸ்லோவாக இருக்குது. அதுக்கு காரணம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு கொஞ்சம் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணிங்கன்னா நம்ம நிறையா வந்து வீடியோஸ் போடலாம். ஓகேங்களா? சரி, வீடியோக்குள்ளே போகலாம். அப்படின்னா நான் வாட் இஸ் பிவைக்யூ அப்படின்னா, பிவைக்யூன்னு ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது கடந்த ஆண்டுகளில் இது வரைக்கும் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். அது வந்து பப்ளிக்கு மோஸ்ட்டாக எல்லாரும் படிப்பாங்க, பப்ளிக்கோட ப்ரீவியஸ் எல்லாரும் படிப்பாங்க. பட் ஆஃப் எய்ட் இதுவும் படிக்கலாம், ஃபுல் போர்ஷனாக இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? அட்டம்ப்டோடது எடுத்து படிக்கலாம், நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைனா நான் வந்து ஜூன் மந்த்து, ஜூலை மந்த்து மட்டும் இல்லாமல் மே, ஏப்ரல், அப்புறம் வந்து டிசம்பரோடது எல்லாத்தையும் படிப்பேனா அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பர். சரி, ஃபஸ்ட்டு என்னன்னு நான் சொல்லிடுறேன் பாருங்க. ப்ரீவியக்யூனா லாஸ்ட் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். அது ஆஃப் இயர்லியாகவும் இருக்கலாம், இல்லைனா பப்ளிக்காகவும் இருக்கலாம். ஓகே ஃபைன், அட்டம்ப்டாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட், அப்படி என்னதான் இருக்கு அதில் அப்படின்னா நல்லா கவனிங்க. இம்பார்ட்டன்ஸ் மட்டும்தான் எக்ஸாமில் கேட்பாங்க மோஸ்ட்டாக. அதாவது 80% இம்பார்ட்டன்ஸ் தான் கேட்பாங்க. அப்படி பார்த்தா அதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன அர்த்தம்? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அர்த்தம். அப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்கப்படுறதுனால அதில் இருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ஸ். அப்போ அதில் நமக்கு என்ன பண்ணணும்? அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி படிக்கணும். ஓகேவா? அடுத்தது, அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால ஒரு ப்ளூ பிரிண்டே ரெடி பண்ண முடியும். எப்படி நான் ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். ஒரு 2-3 கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த லெசன்ல இருந்து அதிகமாக 5 மார்க் கேட்குறாங்க, இந்த லெசன்ல இருந்து அதிகமாக 3 மார்க் கேட்குறாங்க, இந்த லெசன்ல இருந்து அதிகமாக 2 மார்க் கேட்குறாங்க, நம்மளால கெஸ் பண்ண முடியும். இந்த கெஸ் தான் ப்ளூ பிரிண்ட். இப்போ எல்லாருமே ப்ளூ பிரிண்ட் போட்டு தரோம், இன்க்ளூடிங் மீ. எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு தான் நாங்கள் ப்ளூ பிரிண்டே ரெடி பண்ணி தரோம். இந்த லெசன்லேருந்து அதிகமாக கேட்குறாங்க, மேக்ஸில் இந்த எக்ஸசைஸ்லேருந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணுறோம். அப்போ ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கே ஒரு பிவைக்யூ தேவைப்படுது. ஓகேங்களா? அடுத்து ஸ்டில் ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 60 மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னா உனக்கே தெரியும், ஓகே இந்த லெசனில் தான் அதிகமாக கேட்குறாங்கன்றது அந்த கொஸ்டின் பார்த்தோன்னே நம்மளால் ஐடியா பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, நம்மளே என்ன பண்ணலாம்னா இதை படிச்சிக்கலாம், இந்த லெசன் படிக்க வேண்டாம், இந்த லெசன் படிச்சிக்கலாம். இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு எத்தனை வேணும்? இப்போ 10 கொஸ்டினில் 7 அட்டன் பண்ணால் போதும் அப்படின்னா அந்த 7க்கு எந்தெந்த லெசன்லாம் அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு 5-6 கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஒரு ஐடியா வரும். இப்போ நானும் என்ன பண்ணுவேன்னா இருக்க கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் லைனாக அடிக்கிடுவேன். அடுக்கி எல்லாத்துலேயுமே இப்போ எக்ஸாம்பிள் 2 மார்க் வந்து ஐடியா பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. இருக்கிற 5 கொஸ்டின் பேப்பரோட 2 மார்க்ஸ் எல்லாத்தையுமே லைனாக ஒரு டேபிள் மேலே வச்சிருவேன் லைனாக. இப்போ என்ன பண்ணுவேன்னா இதில் ஃபர்ஸ்ட் லெசன் எத்தனை கேட்டிருக்காங்க, இதில் எத்தனை கேட்டிருக்காங்க டவுன் பண்ணியே வருவேன். அடுத்து செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் ஒரு ஐடியா பண்ணும்போது நமக்கு 10 அட்டன் பண்ணணும். 10ல் 7 வந்து இப்போ 10 கொஸ்டின் இருக்கும், 7 அட்டன் பண்ணால் போதும். அதில் 6 வந்து கம்பல்சரியாக 6 எது வேணால் அட்டன் பண்ணலாம், 1 மட்டும் தான் கம்பல்சரி இருக்க போகுது. அப்போது இந்த 6 கொஸ்டினுக்கு நம்ம எந்த லெசன் சூஸ் பண்ணலான்றது அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை பார்க்கும்போது உன்னால் கெஸ் பண்ண முடியும். ஏன்னா நீ அந்த கொஸ்டின்ஸை திருப்பி திருப்பி வேற வேற ஆங்கிளில் பார்க்குறேன். கொஸ்டினில் பேப்பரில் கொஸ்டின்ஸ் படிக்கிறது கிடையாது பிவைக்யூ. அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற ஐடியாலஜியை புரிஞ்சு டெக்னிக்கை யூஸ் பண்ணி பிரில்லியண்ட்டாக வந்து மார்க் எடுக்கணும். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை நீங்கள் செல்ஃப் ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம், எதெல்லாம் படிக்கணும் எதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து எக்ஸாமோட ஃபியரை வந்து கம்மி பண்ணும். ஏன்னா நீ ஆல்ரெடி பப்ளிக்கோட பேப்பர்ஸை தான் நீ ரிவைஸ் பண்ணுற. அப்போ உனக்கு ஒரு பப்ளிக் பேப்பர் எப்படி இருக்குன்றத உன் மைண்ட் என்ன பண்ணுன்னா அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது டஃப்போ ஈஸியோ வாட் எவர், பட் உன் மைண்ட் என்ன பண்ணுன்னா அதை வந்து என்ன பண்ணும், அந்த பயத்தை வந்து போக்க வைக்கும்.
ஓகேங்களா? ஏன்னா அது ரெடி ஆகிடும். ஓகே, இந்த பேப்பர்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. இப்போ நீ ஒரு 4 பேப்பர் பார்க்குற, அதில் ஒரு பேப்பர் டஃப்பாக இருக்குன்னா அது மைண்டுக்குள்ளே இருக்கும். பப்ளிக்ல இன்கேஸ் டஃப்பாக கேட்டாலுமே ஓகே இந்த மாதிரி ஒன் ஆஃப் த பேப்பர் இதுவும் அப்படின்னு உன் மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கும். ஆல்ரெடி இது மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு, ஓகே நம்ம மட்டும் கிடையாது, நான் மற்றவங்களும் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றது உனக்கு தெரிஞ்சு உனக்கே தெரியாமல் உனக்கு ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் தான் உனக்கு எக்ஸாம் ஆன ஃபியரை ஃபுல்லாத்தையுமே கம்மி பண்ணும். புரியுதுங்களா? அதுக்கும் பிவைக்யூ ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து உன்னோட கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் படித்த கொஸ்டினே திருப்பி திருப்பி வரும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 லெசன் படிச்சிருக்கேன், அந்த 5 லெசனை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் பார்க்குறேன், அது இருக்குது. அடுத்ததுலேயும் பார்க்கும்போது அது இருக்குது, அடுத்ததுலேயும் பார்க்கும்போது அது இருக்குன்னும் போது உனக்கே தெரியாமல் நான் உனக்கு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகி படிச்சிட்டோம்பா அவ்வளோதான் சூப்பர்ப்பா அப்படின்னு உனக்கு வந்து என்ன ஆகும்னா உனக்கே தெரியாமல் மறக்கிறது கம்மியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பயம் கம்மியாக ஆரம்பிக்கும். இது எல்லாமே உனக்கு கான்ஃபிடென்ட் என்ன பண்ணுன்னா பக்காவாக என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஓகேங்களா? அடுத்தது எக்ஸாம் பேட்டர்ன் நமக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் 5-6 கொஸ்டின்ஸ் பார்க்கும்போதே ஓகே இதில் 2 மார்க் இத்தனை அட்டன் பண்ணணும், 3 மார்க் எத்தனை அட்டன் பண்ணணும். நீங்கள் நினைக்கலாம் இல்லைண்ணா எனக்கு அதான் ஆல்ரெடி தெரியுமேண்ணா அப்படின்னு. கரெக்ட் தான், ஆல்ரெடி தெரியும். பட் அதை ஒரு கொஸ்டின் பேப்பர் நிறைய பார்க்கும்போது எவ்வளோ படிக்கணும், இந்த பேட்டர்னுக்கு இவ்வளோ போதும் அப்படின்றத ஒரு கெஸ் பண்ணிட்டு, இப்போ இங்கிலீஷ்க்குலாம் என்ன கிராமரில் இவ்வளோ பார்த்தா போதும், மேக்ஸுக்கெல்லாம் இந்தந்த கொஸ்டின்ஸ் இந்த எக்ஸசைஸ் அதிகமாக பார்த்தா போதும், இந்த பேட்டர்ன் இதான் பேட்டர்ன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏல இது கேட்குறாங்க, பியில் இது கேட்குறாங்க, இப்போ ஏல இது பியில் இது, அதெல்லாம் நம்மளால வந்து நம்ம இப்போ இம்பார்ட்டன்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் போகிறவங்க எது ஏ எது பின்னு அவங்களால கெஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ பார்ட் ஏ பார்ட் பின்னு உங்களுக்கு 2ஆக பிரித்து கொடுக்குறாங்களா, மேக்ஸ்லலாம் இல்லை சயின்ஸ்லாம் வந்து 5 மார்க்கில் கொடுக்குறாங்கல்ல, அதுவே உங்களால் கெஸ் பண்ண முடியும். அதுக்கு அந்த மாதிரி பேட்டர்ன்ஸே நம்மளால் பண்ண முடியும். அப்புறம் எக்ஸாம்பிள் இந்த இதெல்லாம் வரும் இதெல்லாம் வரும்னு எல்லாத்தையுமே கெஸ் பண்ண முடியும் பேட்டர்ன் வைஸில். ஓகேங்களா? அதுக்கும் இந்த பிவைக்கு ரொம்ப 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 ஒர்க் அவுட் ஆகும். அடுத்ததான் உன்னோட மார்க்கெட்டை நீயே டார்கெட் பண்ணலாம். உன்னோட மார்க்கை நீயே டார்கெட் பண்ணலாம். ஏன்னா உனக்கு தெரியும் இப்போ கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு, உன் டார்கெட் என்ன 80 மார்க்னு வச்சுப்போம், சும்மா ரஃப் எக்ஸாம்பிளுக்கு. அப்போ 80 மார்க் எடுக்கணும். அப்போ 2 மார்க்கில் இவ்வளோ எடுத்தால் போதும், 3 மார்க்கில் இவ்வளோ எடுத்தால் போதும், 4 மார்க்கில் இவ்வளோ எடுத்தால் போதும், தனித்தனியாக ஃபஸ்ட்டு பிரிச்சிருவீங்க. ஓகேவா? அது ஒரு கொஸ்டின் வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அதில் எந்தெந்த லெசன்லாம் போதும், இந்தந்த லெசன்லாம் போதும், இந்த லெசன்லாம் போதும்னு டார்கெட் பண்ணி இதை இருந்து மோஸ்ட்டாக தான் பண்ணுவோம், நம்மளே கெஸ் பண்ணுறோம். எப்பயுமே எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் பேப்பர் வச்சு போட ஞாபகம் இருக்குங்களா, இவ்வளோ மார்க் வரும் நம்ம கெஸ் பண்ணி போடுவோம் தெரியுமா? அது எக்ஸாமுக்கு முன்னாடி பண்ணுறதை விட பின்னாடி பண்ணுறதை விட முன்னாடி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு தெரியும் இவ்வளோ படித்தா போதும்னு. அப்போது நிறைய கொஸ்டின் நம்ம படிக்க தேவை. இப்போ சில பேர்லாம் இருப்பானுங்க என்ன பண்ணுவோம்னா எல்லா கொஸ்டினும் படிப்பானு, ஆனால் 70 மார்க் மேலே தாண்ட மாட்டாங்க. அது காரணம் என்னென்னா அவனுக்கு தெரியாது எதெல்லாம் படிக்கணும் எதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு. கொச்ச 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 கொஸ்டின் படித்து வச்சிடும், மறந்து போயிடுவோம். அதுவே இந்த பிவிக்யூ அனலைஸ் பண்ணுறவன் என்ன பண்ணுவான்னா, இவ்வளோதான் மார்க் 70 மார்க் நம்ம எடுக்கணும். அப்போ 70 மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இது 2-3 பார்த்தா போதும், ஒரு 2-3 5 மார்க் 2-3 3 மார்க் போதும், ரைட்டு. அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான்னா கம்மியாக படிப்பான். கம்மியாக படித்தா மறக்காது. ஓகேவா? அதாவது கம்மியாக படிக்கிறதுக்கே நமக்கு பிவைக்யூ தேவைப்படும். ஓகேங்களா? டாப்பர்ஸ் வேறப்பா 90% மேலே எடுக்கிறவங்களுக்கு வேற கதை. ஓகேவா? அவங்களுக்கு பிவைக்யூன்றது கம்பல்சரி கொஸ்டின்ஸ், அப்புறமா எந்த மாதிரி கஷ்டமாக கேட்பாங்க அந்த மாதிரி தான் அவங்களுக்கு பிவைக்யூ யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதாவது சென்டம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஆனால் அது வேற ஒரு ஆங்கிள். இந்த மாதிரி இருக்கிறதுலாம் அவங்களுக்கு கொஞ்சமாக யூஸ் ஆனாலும் அவங்களுக்கு வந்து எந்தெந்த ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, எப்படி கிரியேட்டிவிட்டி கேட்பாங்க, எவ்வளோ புக்கின்னு கேட்குறாங்க, எவ்வளோ புக் பேக் கேட்குறாங்க அப்படின்றதுலாம் டாப்பருக்கு யூஸ் ஆகும். 90க்கு மேலே 95க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? அப்போது தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ பாஸ் ஆகணுன்ற என்ன பண்ணுவான், இதெல்லாம் இப்போ நமக்கு வந்து இவ்வளோ 100 மார்க் இருக்குது, 100 மார்க் நம்ம எழுத வேணாம், 90 மார்க் எழுத வேணாம், ரைட்டு. நம்ம வந்து ஒரு 30 மார்க் எடுத்தால் போதும். அதுக்கு ஒரு 5 இடத்த சூஸ் பண்ணோமா, அந்த 5 இடத்த வருஷம் ஃபுல்லாக படிச்சுட்டே இருப்போம், ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிடுவீங்க. ஸோ உங்களோட மார்க்கை நீங்களே டார்கெட் பண்ணலாம். அதுக்கு பிவைக்யூ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இருந்ததுன்னா உங்களால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ண ஆட்டோமேட்டிக்காக டைம் மேனேஜ்மெண்ட் அதிகமாகும். இது லாஜிக்காகவே உங்களுக்கே தெரியும். ஓகேவா? பட் இதை கொஸ்டின் பேப்பர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். நானே ஒரு கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுவேன், 5 நிமிஷம் பிரேக் எடுப்பேன், திருப்பி அடுத்த கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அது பேர் டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது, அது பேர் ப்ராக்டிஸ் கிடையாது. அது அந்த கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அந்த மனப்பாடம் வச்சுக்கிறதுக்காகவே தவிர அது எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகணும் மறக்காமல் பார்த்துக்கும். பட் அதனால ஒரு டைம் மேனேஜ் பண்ண முடியுமானா முடியாது. பட் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு ஒரு 5 மார்க் எழுதணும், இந்த டிப்ஸ்க்குள்ளே எழுதணும் அப்படின்னு உட்காந்து டார்கெட் பண்ணி எழுதும் போது தான் நமக்கு ஒரு ஐடியாவே வரும். ஓகேவா? ஸோ அப்போது டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ப்ராக்டிஸுக்குமே நமக்கு பிவைக்யூ தேவைப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட்
இல்லைண்ணா நான் பிவிக்கு மட்டும் படிக்கலான்னு இருக்கேன், சொன்னது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, நல்ல ஐடியாவாக இருக்கேன், நான் எதுக்கு தேவலாம் கஷ்டப்பட்டு நிறையா படிக்கணும் அப்படின்னா வெறும் பிவிக்யூஸ் இருக்கிற ஆஃப் ஐடி 5 வருஷத்துது, அப்புறமா வந்து பப்ளிக்கோடது, அப்புறமா அட்டம்ப்டோடது, இது 3 மட்டுமே எல்லா சப்ஜெக்ட்டும் சொல்கிறேன். அது தனியாக பிரித்து படிச்சிங்கன்னா அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு மினிமம் 60% மார்க் எடுக்கலாம். ஓகேங்களா? மினிமம் 60% மார்க் எடுக்க முடியும் உங்களால். ஓகேவா? இல்லைண்ணா எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக மார்க் வேணும், ஆனால் இந்த ஐடியா நல்லா இருக்கே, நான் எப்படின்னா யூஸ் பண்ணுமேனா அப்படின்னா ரொம்ப ஈஸி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு பிவைக்குள்ள ஒரு கொஸ்டின் பார்க்குறீங்க 2 மார்க்கில், அதை படித்தா அந்த மாதிரி படித்தா 60% வருதா, அந்த கொஸ்டினோட லெசனை படிக்கணும், அப்படி படித்தா 80% வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பித்தாகரஸ் தேரம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பித்தாகரஸ் தேரம் வந்து கேட்குறாங்க அப்படின்னா பித்தாகரஸ் தேரம் மட்டும் படித்தானா 60% தான் உங்களால் எடுக்க முடியும். பித்தாகரஸ் தேரத்தோட லெசனில் இருக்கிற எல்லா 5 மார்க்கும் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது 80% எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் சரி எல்லாருக்கும் காமன் தான். நான் 10th பசங்களும் சும்மா சொல்லியிருக்கேன். 10th 11th 12th எல்லாருக்குமே பிவைக்குன்றது காமன் தான். காலேஜ் வரைக்கும் நான் சொல்கிறது, காலேஜ் வரைக்கும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இந்த லாஜிக் தெரிஞ்சால் மட்டும் போதும். ஓகேவா? நான் ஸ்கூல்ல இருந்தே இதை படிக்க ஆரம்பிச்சிட்டேன், அதனால தான் எனக்கு நிறைய சென்டம்ஸ் வந்துச்சு. ஸோ அப்போ உங்களுக்குமே வரும். ஓகேவா? நான் 2 சப்ஜெக்ட் சென்டம் எடுத்தது காரணம் இந்த பிவைக்கு தான். நான் கொஸ்டின் பேப்பரை பேங்காக வாங்கி வச்சிருந்தேன், நிறைய பேங்காக வாங்கி எல்லா கொஸ்டின்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஒரு கொஸ்டின் எனக்கு தெரியல அப்படின்னா அந்த கொஸ்டினை மட்டும் படிக்க மாட்டேன், அந்த கொஸ்டினோட ஃபுல் லெசனை படிப்பேன். இப்போ மேக்ஸாக இருந்துச்சுன்னா அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக படிப்பேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபாலோ பண்ணால் ரிசல்ட் வருன்றது நான் கேரண்டி. ஏன்னா அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள். 7-8 வருஷமாக நாங்கள் வந்து பசங்க நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம், அவங்களும் நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதனால் 60% எடுக்கணும்னா வெறும் பிவைக்யூஸ் இருக்கிற ஆஃப் ஏர்லி பப்ளிக் அட்டெம்ப்ட் இதை மட்டும் பாருங்கள். இல்லைனா நான் வந்து அதில் மார்க் எடுக்கணும் அப்படின்னா பிவைக்யூவில் கேட்கப்பட்ட லெசன்ஸை படிங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியாமல், ஓகேவா, நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சிருப்பீங்க. ஒரு 2-3 கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கு தான் இந்த பிரச்சனை இருக்கும். 4வது கொஸ்டின் பேப்பருக்கு அப்புறம் நீங்கள் எல்லாமே படித்தது தான் இருக்கும். சாய்ஸ் இருக்கும் உங்களுக்கு. 10ல் 8 அட்டம் பண்ணணும்னா 7 அட்டம் பண்ணணும்னா அந்த 7 இருக்கும், 3 இருக்குமான்றது நமக்கு தெரியாது. ஓகேவா? அது கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வந்துச்சுன்னா நம்ம அதுலேயுமே அதிக மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? அடுத்து அதர் டிஸ்ட்ரிக்ஸ் பற்றி, அதர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஏர்லி கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்த்தா ஒன்றும் கொஞ்சம் மார்க் அதிகமாக வருமானா, அதை பற்றின ஒரு அனலைஸ் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா கொஞ்சம் டிப்ஸ் மாதிரியான ஐடியாஸ்லாம் கொஞ்சம் நிறையா கொடுங்கண்ணா அப்படின்னா எனக்கு நீங்கள் யூஸ் ஆனதுக்கு யூஸ்டுன்னு யூஸ் ஆச்சுனான்னு எனக்கு வாட் எவர் நீங்கள் அந்த யூஸ் பற்றி நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா இதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரியான ஐடியாலஜிஸ் நிறையா தரேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. என்னதான் ஃபாலோ பண்ணலான்னா அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்க. எதுக்காக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நாங்கள் இதில் தான் போடுறோம், ஷார்ட்ஸாக. அதுவும் நீங்கள் சீக்கிரமாக சேவ் பண்ணி வைக்க முடியும். அப்புறமா அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் யூடியூப்பில் போடுறோம். அதோட பிடிஎஃப் லிங்க் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் போகிறோம். ஸோ 3மே உங்களுக்கு யூஸ் ஆகும். 3 சோஷியல் மீடியாவையுமே ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இது. இதனால் நமக்கு லாபம் தான் இருக்க போதை தவிர எந்த நஷ்டமும் ஆக போகிறது இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. சில பேர் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்லிங்கன்னா ஸ்டோரிஸ்லாம் இப்படி வருதுண்ணா, அதனால் வந்து ஸ்டேட்டஸ்லாம் இப்படி வருதுண்ணா, அதனால் நான் வந்து பண்ண மாட்டேன்னா ஒரு 5-6 சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே யூஸ் ஆக போகுது, புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்படி தான் ஸ்டேட்டஸை பார்க்கணுன்றதுக்காக ஒரு ரீசன் வச்சுட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே விடுறீங்க. ஓகேங்களா? அதனால் தயவுசெய்து அதையும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து ஷேர் பண்ணி உங்களோட அன்பை எங்களுக்கு இந்த மாதிரி காட்டுங்க. நான் எங்களோட அன்பை உங்களுக்கு நிறைய வீடியோஸாக காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட்டால் மட்டும்தான் நாங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு சிலரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. அது நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்க நீங்கள் தான். தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண என் தம்பி தங்கச்சிங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். டாட்டா, பை பாய்.